இ நம்பர் இல்லாட்டி ஐஎன்எஸ் நம்பர் சொல்லுவாங்க. அடிட்டிவ்ஸ் அப்படிங்க, அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் தவிர்த்து நம்ம அடிஷனல் ஆட் பண்றது. ஸோ பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஐஎன்எஸ் 330 அப்படின்னு கொடுத்துருந்தாக்கா அது வந்து எதுக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சேர்மானங்கள் அடிஷனல் ஆட் பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த 2 வாசகம் மட்டும் தான் இருக்கும். ஒன்னு இ நம்பர், இன்னொன்னு வந்து ஐஎன்எஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதான் சேர்மானங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது லேபிள்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க மாட்டாங்களா? அலர்ஜி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா கூடாதா? கொடுக்கணும். எப்படி கொடுத்துருக்கணும்? அதுல கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல நிறைய அலர்ஜி உள்ள பொருட்கள் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து 8 பொருள் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பொருள் என்ன சொல்லுங்க, நோட் பண்ணிக்கங்க. இந்த 8 பொருள் நம்ம தயாரிக்கிற ஃபுட் பேக்கெட்ல இருந்ததுனாக்கா கண்டிப்பா அலர்ஜி இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்ணிருக்கோம், சொல்லிருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் பொருட்கள். அடுத்து ரெண்டாவது ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட், மீன்கள். கிரஸ்டீசியன் சொல்லுவாங்க, அதாவது ஓடுள்ள ஃபிஷ். அதாவது நம்ம பிரான் இருக்கு இல்லையா, பிரான், லாப்ஸ்டர், கிராப்லாம் இருக்கு இல்லையா, ஓடுள்ள ஃபிஷ், ஷெல் ஃபிஷ் சொல்லுவாங்க. இது அலர்ஜி உள்ள பொருட்கள். எக், முட்டை. அடுத்து சோயா. அடுத்தது நட்ஸ், ட்ரீ நட்ஸ் சொல்லுவாங்க, நட்ஸ் வகைகள். நம்ம வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அலர்ஜி உள்ள பொருட்கள், நட்ஸ் வகைகள். குளூட்டன், GLUTEN, குளூட்டன், கோதுமையில இருந்து வரக்கூடிய ஒரு புரதம். அடுத்து சல்ஃபைட். ஓகே, அந்த சல்ஃபைட் போடும்போது மட்டும் பிராக்கெட்ல 10 மில்லிகிராம் பார் கேஜி, 10 மில்லிகிராம் பார் கேஜி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 50 பேர் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 50 பேருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பொருள் ஒத்துக்காது. இப்ப கத்திரிக்காய் வந்து எனக்கு ஒத்துக்கல அப்படின்றதுனால நான் உங்களை எல்லாரும் சொல்ல முடியாது நீங்க இனிமேல் வந்து கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது இல்லையா? எனக்கு ஒத்துக்கல, எனக்கு சேரல அப்படின்னாக்கா நான் அந்த பொருள் சாப்பிடக்கூடாது. சில மத்தபடி மத்தவங்க எல்லாரும் சாப்பிடலாம். அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து இந்த பொருள் ஒத்துக்காதனால அலர்ஜி சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒத்துக்காதவங்க சாப்பிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய மெனுல நம்முடைய பேக்கெட்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ இட் மீன்ஸ் நம்முடைய பேக்கெட்ல கீழே இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கீழே இந்த சொன்ன 8 பொருட்கள் உங்களுடைய பேக்கெட்ல இருந்தது அப்படின்னாக்கா நீங்க கண்டைன்ஸ் மில்க், கண்டைன்ஸ் நட்ஸ், கண்டைன்ஸ் வீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம், மேண்டேட்டரி. ஸோ கட்டாயமா நம்முடைய பேக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ உங்களோட பேக்கெட்ல இப்போ வால்நட் கேக்குன்னு இருக்கு, அதுல ஏதாவது அலர்ஜி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? நட்ஸ் இருக்கு, வீட் சேர்த்திருப்பீங்க, எக் ஆட் பண்ணிருப்பீங்க இல்லையா. சோ இந்த மாதிரி இந்த 8 பொருள் இருந்தாங்க கண்டிப்பா கண்டைன்ஸ் ஒரு வார்த்தை பயன்படுத்தி என்னெல்லாம் சேர்த்திருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணிடணும். அலர்ஜி இன்ஃபர்மேஷன் கட்டாயமா நம்மளுடைய பேக்கெட்ல கொடுத்துருக்கணும், மேண்டேட்டரி. நம்ம சொன்ன எல்லா தகவலும் இதுல இருக்கான்றது கொஞ்சம் பாருங்க. கரெக்டா இருக்கா? என்ன மிஸ்டேக்கா இருக்கு? எல்லாமே இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கலர். நம்ம சமைக்கிற உணவு பொருளை கலர் போடலாமா கூடாதா? எந்தெந்த ஃபுட்ல நம்ம கலர் கலந்து சாப்பிடுறோம்? செயற்கையான கலர் கேசரியில போடுறோம், சிக்கன் 65ல போடுறோம், பஜ்ஜில போடுறோம், ஸ்வீட்ஸ், இந்தியன் ஸ்வீட்ஸ் சொல்லுவாங்க, வெரைட்டி ரைஸ்ல போடுறோம். ஓகே, வேற நம்ம ஃபுட்ல கலர் போடுறதுக்கு அலௌட் இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு 6 பொருளுக்கு, நம்ம நாட்டுல ஒரு 6 பொருளுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க கலர் சேர்க்கறதுக்கு. இந்த 6 பொருளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து கலர் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க, 100 ppm அப்படி சொல்லுவாங்க. 100 ppm, 100 parts per million அப்படி சொல்லுவாங்க. அதுலதான் கலர் சேர்க்க முடியும். அது வந்து ஒன்று வந்து கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட், நம்ம பேக்கரி பொருள் இருக்கு இல்லையா, பேக்கரி ப்ராடக்ட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரூட் பேவரேஜஸ் சொல்லுவாங்க. நான் ஃப்ரூட் பேவரேஜ்னாக்கா பழச்சாரற்ற குளிர்பானங்கள். அடுத்து இந்தியன் இனிப்பு வகைகள், நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேசரி, ஜிலேபி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்வீட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து கேண்டீஸ், மிட்டாயில இருக்கு இல்லையா, மிட்டாய் வகைகள். அடுத்து புஜியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம். இந்த 6 பொருள் மட்டும் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வேற உணவு பொருள் கலர் சேர்க்கக்கூடாது. அப்படி கலர் சேர்த்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும்? கேன்சர் வரும் இல்லைங்களா? அப்ப தெரிஞ்ச எல்லாம் சாப்பிடுறீங்களா? பஜ்ஜி, போண்டா, சிக்கன் எல்லாத்துலயும். சோ கட்டாயமா உணவு பொருள் கலர் சேர்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கலர் போட்டு சாப்பிடணும் ஆசை வருது, கலர் ஏதாவது உணவு பொருள் பிரைட்டா தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா காஷ்மீரி சில்லி பவுடர் பயன்படுத்தலாம். உங்களுடைய ஃபுட்ல காஷ்மீரி சில்லி பவுடர் பயன்படுத்தி உங்களுடைய உணவு பொருள் பிரைட்டா கொண்டு வரலாம். அப்படி தனி மிளகாய் தூள் மார்க்கெட்ல கிடைக்குது, அதை நீங்க பயன்படுத்தலாம். சரி, அப்படின்னா சில்லி பேஸ்ட் அரைக்கலாம், சில்லி பேஸ்ட் பண்ணி அதன் மூலியமா நம்ம உணவு பொருளை பிரைட்டா கொண்டு வரலாம். மத்தபடிக்கு நம்முடைய உணவு பொருளை எக்காரத்தை கொண்டும் கலர் சேர்க்காதீங்க. சோ சொன்ன இந்த 6 பொருள் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துறாங்க. அதுக்கு 100 ppm சொல்லுவாங்க. இந்த ஆர்டிபிஷியல் கலர்ல எதெல்லாம் தயாரிக்கிறாங்க? இதெல்லாம் வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? க்ரூட் ஆயிலையும் தயாரிக்கிறாங்க. சரி, பாத்தீங்களா? சோ க்ரூட் ஆயில பாத்தீங்கன்னா நிறைய பொருள் தயாரிக்கிறாங்க. இதுல வர முதல் பொருள் வந்து ஒயிட் பெட்ரோல் சொல்லுவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஃபிளைட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வண்டிக்கு வர பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் வரும். இதுல வந்து 7ஆவதா வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரோடுக்கு போற தார். சரிங்களா? இந்த தாருக்கு அடுத்து வரதா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற கலர், நம்ம ஃபுட்ல சேர்க்கிற கலர் இல்லையா. சோ தாருக்கு அடுத்து வரதான் யூஸ் பண்றோம். சோ இதை நம்ம சாப்பிட்டா என்ன பார்த்தா நமக்கு டைஜஷன் ஆகாது. இது நாளடைவில் என்ன ஆகும் பார்த்தா கேன்சரா மாறுதுன்னு சொல்றாங்க. சோ உணவு பொருளை தயவு செய்து இந்த செயற்கையான உணவுகள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. சோ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கேசரி எல்லாம் சரினாக்கா இப்ப நிறைய ஹோட்டல்ல கலரை சேர்க்கறது இல்லை, பிளைன் கேசரி தான் கொடுப்பாங்க, பாத்துருப்பீங்க. சரிங்களா? கலர் போடணும் அவசியமே இல்லை. சரிங்களா? சோ தயவு செய்து ஒருவேளை கார வகையில கலர் சேர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரியான பொருட்கள் நீங்க சேர்த்து உங்க உணவு பொருளை பிரைட்டா கொண்டு வரலாம். மற்றபடி கலர் வந்து உணவு பொருளை சேர்க்காதீங்க. ஓகேங்களா சார்? எண்ணெய் வந்து எத்தனை முறை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம்? மறுசுழற்சி பண்றோம். ஒரு முறை தான் பயன்படுத்த உண்மையாலுமா? சரி கவனிங்க. இப்ப வீட்டுல எல்லாம் பயன்படுத்துறீங்கனாக்கா, உதாரணத்துக்கு வீட்டுல நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த எண்ணெயை வந்து இப்போ நீங்க சண்டே அன்னைக்கு தான் பொறி எல்லா நாளும் டெய்லி பொரிச்சு சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? சோ சண்டே அன்னைக்கு பயன்படுத்துறீங்கனாக்கா அந்த எண்ணெயை அந்த வீக் ஃபுல்லா நீங்க தாளிக்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ அந்த பேலன்ஸ் வரும். ஏன்னா வீட்டுல நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ஒரு 1/4 லிட்டர் ஒரு 200 ml 300 ml மீறும். அது என்ன பண்ணலாம், நீங்க அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், தாளிக்க பயன்படுத்திக்கலாம். மத்தபடிக்கு இந்த மாதிரி நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணும்போது இங்க நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நிறைய ஆயில் நமக்கு சேரும் டெய்லி. இந்த ஆயில நம்ம என்ன பண்றோம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற ஆயில வந்து ஒரு முறை தான் பயன்படுத்துறோம். சரிங்களா? இந்த எண்ணெய் என்ன பண்ணாக்கா நம்ம ரூகோல சப்மிட் பண்ணோம். ரூகோனாக்கா ரீபர்பஸ் யூஸ் டு குக்கிங் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தயவு செய்து இந்த நம்ம சமைச்ச எண்ணெயை லோக்கல் வெண்டாட்ட கொடுத்துடாதீங்க. ஒரு முறை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்துற எண்ணெய் என்ன பண்ணாக்கா நம்ம கண்டிப்பா ரூகோல கொடுக்கணும். சோ இதுதான் நம்ம பயன்படுத்துற ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிபிசின்னு சொல்லுவாங்க. அது 25க்கு மேல உள்ள ஆயில நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். சில அந்த கொழுப்பு கட்டியில் உருவாகிறதுக்கும் இதுவும் வந்து கேன்சர் உருவாத ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ ஒரு சமைச்ச எண்ணெயை கட்டாயம் என்ன பண்ணும், ஒரு முறை தான் பயன்படுத்தணும். இந்த பயன்படுத்தின எண்ணெயை எக்காரத்துக்கும் லோக்கல் வெண்டாட்டு வித்துறாதீங்க. இந்த லோக்கல் வெண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா, சில பேர் வந்து இந்த சீலிங் போறாங்க இல்லையா, மோல்டிங் போடும் போது அந்த தளத்துல ஒரு ஷீட் போடுவாங்க. அந்த ஷீட்டுக்கு மேல அப்ளை பண்ற சொல்லி வாங்கிட்டு போவாங்க நம்ம கிட்ட ஆயில். சரிங்களா? அதே சோப் ஆயில் தயாரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. சோ இது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லோக்கல் வெண்டாட்ட வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தெருவோர வியாபாரம் வித்துருவாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டாட்ட வித்துருவாங்க. சோ அங்க தயாரிக்கிற இந்த பஜ்ஜி சிக்கன் எல்லாம் பொரிக்கிறானாக்கா அதுக்கு இந்த சமைச்ச எண்ணெயை மறுசுழற்சி பண்ணுவாங்க. சோ தயவு செய்து நீங்க வாங்குற நம்ம சமைச்ச எண்ணெயை சமைச்சு முடிச்சிட்டீங்கன்னாக்கா ரூகோல கொடுத்தா போதும். இந்த ரூகோன்றது நீங்க கூகுள்ல போயிட்டு RUCO அப்படி போட்டீங்கனாலே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதுல போயிட்டு நீங்க உங்களுடைய டீட்டெயிலாம் பதிவு பண்ணினாக்கா அவரே நம்ம கடையை தேடி வந்துட்டு நம்மகிட்ட கேன் எல்லாம் கொடுப்பாரு. அந்த கேன்ல உங்களுடைய ஆயில சமைச்ச எண்ணெய் நீங்க ஊத்தி வச்சிட்டீங்கக்கா ஒன்ஸ் கால் பண்ணா போதும் அவர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. கலெக்ட் பண்ணிட்டு சும்மா எடுக்க மாட்டாரு. குவாலிட்டி நல்ல குவாலிட்டி உள்ள ஆயிலுக்கு, அதாவது எல்லா ஆயிலுக்கும் காசு கொடுத்து எடுப்பாரு. அப்படி காசு கொடுத்து எடுக்கும்போது ஒரு லிட்டருக்கு வந்து 50 வரைக்கும் கொடுப்பாரு. நல்ல குவாலிட்டி உள்ள இருந்தாக்கா. சரிங்களா? நம்ம சமைச்ச எண்ணெயை இந்த ரூபா கேன் கொடுக்குறாங்களே, அந்த கேனும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்காக நீ எந்த ஒரு செலவு பண்ண தேவையில்ல. சோ அந்த கேன்ல உங்களுடைய ஆயில் எல்லாம் நிரப்பி வச்சுட்டு ஒன்ஸ் நீ ஒரு டைம் கால் பண்ணா போதும் அவரே வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. அதுக்கு ஒரு பில்லும் கொடுப்பாரு. அந்த பில்லு கட்டாயமா நம்ம வாங்கி வைக்கணும். நம்ம ரூகோல கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பில் சப்மிட் பண்ணுவாங்க, பில் கொடுப்பாங்க. கலெக்ட் பண்ணும் போது அந்த பில்லும் கண்டிப்பா உங்களுடைய ஸ்டோர்ல வாங்கி வைங்க. சோ இது மேண்டேட்டரி. இந்த மாதிரி 4 தான் நம்ம ரிசீவ் பண்ணோம். பெரிசபிள், ட்ரை, ஃப்ரோசன், ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெரிசபிள் என்னது, எளிதில் கெட்டு போகக்கூடியது. அடுத்து ரெடி டு ஈட் என்னது, ரெடி டு ஈட்னாக்கா எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாம அப்படியே சாப்பிடக்கூடியதுதான். சரி, சிப்ஸ் பேக்கெட்ல இருக்குல்ல, சிப்ஸ் பேக்கெட், பிஸ்கெட் பேக்கெட்ல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணவு பொருளை நம்ம 4 விதமா ரிசீவ் பண்ணுவோம். அதை 3 விதமா ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா? சோ அந்த 3 விதமான்றது பாத்தீங்கன்னாக்கா ட்ரை, சில்லர் அண்ட் ஃப்ரீசர் சொல்லுவாங்க. சில இந்த மாதிரி நம்ம 3 தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளுடைய ஸ்டோருக்கு ஒரு ரா மெட்டீரியல் வருது. உதாரணத்துக்கு ஒரு ஃபிளார் ஐட்டம் வருது, மைதா மாவு வருது. எதுல ரிசீவ் பண்ணுவீங்க? இந்த 4ல எதுல நீ ரிசீவ் பண்ணுவீங்க? மைதா வருதுச்சுனாக்கா ட்ரைல ரிசீவ் பண்றீங்க. எதுல ஸ்டோர் பண்ணுவீங்க? ட்ரை ஸ்டோர் பண்றீங்க. ஓகே. இப்போ வந்து எக் நம்ம யூஸ் பண்றோம். எக் நமக்கு ஸ்டோருக்கு வருது. எக் எதுல ரிசீவ் பண்ணுவீங்க? இந்த 4ல எதுல ரிசீவ் பண்ணுவீங்க? சில்லர்ல ரிசீவ் பண்ணுவீங்களா? பெரிசபிள், முட்டை வந்து கெட்டு போகக்கூடியது இல்லையா? சோ பெரிசபிள் ரிசீவ் பண்றோம். எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? ட்ரைல இருப்பீங்களா, இல்ல சில்லரா, இல்ல ஃப்ரீசரா? சில்லர் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? ஐஸ்கிரீம் வருது, எதை ரிசீவ் பண்ணுவீங்க? ஃப்ரீசருடைய டெம்பரேச்சர் என்னது? -18 to 22 டிகிரி செல்சியஸ். நோட் பண்ணீங்க. ஃப்ரீசருடைய டெம்பரேச்சர் -18 to 22 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? -14 என்ன சார்? 15, 20க்கு மேல என்ன ஃப்ரீசருடைய டெம்பரேச்சர்? -6. சில்லருடைய டெம்பரேச்சர் 0 to 5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். ஒரு 30 பொருள் கிட்ட இருக்கும். சரிங்களா? அந்த 30 பொருளும் நீங்க அதுல 4ல எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்க, அதை எப்படி கொண்டு போயிட்டு நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ப்ரொடக்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க எப்படி எங்க இருந்து ரிசீவ் பண்ணிட்டு வரீங்க, எங்க நீங்க ஸ்டோர் பண்றீங்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது நம்ம கடையில இருக்க ஸ்டோரேஜ்ல இருக்கவங்களுக்கும். சோ ஏன்னா எப்படி நம்ம ரிசீவ் பண்றோம், கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம பொருள் வருதா, அதை நம்ம கரெக்டா நம்ம ஸ்டாக் பண்றோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க. டவுட் தான் உடனே என்கிட்ட கேளுங்க.
வச்சுட்டீங்களா? இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா கூடாதா? பழங்கள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா கூடாதா? வைக்கலாமா? உண்மையாவா? எல்லா பழங்களும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? 5 வகையான பழங்கள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. மா, பலா, வாழை, சரிங்களா? அடுத்து பப்பாளி, அப்புறம் சப்போட்டா. இந்த 5 பழங்களை வந்து நம்ம கட்டாயம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பழங்கள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னாக்கா தெரியும், அந்த மேல் தோல் வந்து கருகி இருக்கும். இப்போ வாழைப்பழம் எல்லாமே எல்லா நாளிலும் கிடைக்கும். இப்போ மாம்பழம் சீசன் இப்போ உங்களுக்கு. ஸோ வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து பாருங்க, அது என்னாகும், மேல் தோல் கருகி இருக்கும். என்ன டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணுவோம் பழங்கள்லாம்? 0 to 5 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காலையில அந்த சிம்பிள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ 3 மாசத்துக்கு குறைவா செல்ஃப் லைஃப் இருந்தாக்கா இந்த மாதிரி டேட் மந்த் இயர் கொடுத்துருக்கணும். இதுவே மோர் தென் 3 மந்த் இருந்தாக்கா, 3 மாதத்துக்கு மேல இருந்தாக்கா இந்த மாதிரி மந்த் அண்ட் இயர்ன்ற ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு. இதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இ நம்பர் ஐஎன்எஸ் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அடிட்டிவ்ஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சேர்மானங்கள்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த இ நம்பர் ஐஎன்எஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து 2011 படி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டைன்ஸ் ஆடட் ஃபிளேவர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இ நம்பர் அண்ட் ஐஎன்எஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தா ஃபோர்டிபிகேஷன் சொல்லிட்டு இதுல வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மைனர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ ஆர்கானிக் பொருளா இருந்தாக்கா, நீங்க வாங்குற பேக்கெட்ல ஆர்கானிக் இருந்தாக்கா இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சோ கிரீன் கலர்ல லீஃப்ல டிக் மார்க் போட்டிருப்பாங்க ஆர்கானிக் ப்ராடக்டா இருந்தாக்கா. ஓகேவா? அடுத்து வீகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீகன் என்னது? பால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? பால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் சொல்றோம் இல்லையா, அதாவது அனிமல் சார்ந்த பொருளை வந்து இந்த வீகன் ரோஸ் சாப்பிட மாட்டாங்க. அதாவது சயின்ஸ் படி பாத்தீங்கன்னாக்கா பால் வந்து நான் வெஜிடேரியன். சோ பால் அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்க. விலங்குல இருந்து வர எந்த ஒரு பொருளும் சாப்பிட மாட்டாங்க. பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் சாப்பிடுவாங்க. அனிமல் சார்ந்த எந்த ஒரு பொருளும் சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பொருளுக்கு மட்டும் இப்ப வீகன் சொல்லி லோகோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு போட்டோ எடுத்துங்க. என்னென்ன ஸ்வீட்ஸ் வந்து என்னென்ன டெம்பரேச்சர்ல எவ்வளவு நாள் வரைக்கும் செல்ஃப் லைஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு, அணிக்கு, லிக்கருக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வெஜிடேரியன் நான்வெஜ் சிம்பிள் போடணும் அவசியம் இல்லை, சரிங்களா? நம்ம லூஸ்ல ஆயில் வாங்கக்கூடாது. 1/1/2022 வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க லூஸ்ல ஆயில் வாங்கக்கூடாதுன்றது. அதே மாதிரி 1/7/2021 இருந்து பண்ணாக்கா மஸ்டர்ட் ஆயில் நம்ம சேல் பண்ணது, அதாவது கலந்த கடுகு எண்ணெய் விற்கிறதுக்கு வந்து நமக்கு நம்ம நாட்டுல வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்முடைய ஃபுட்லாம் இருக்கு இல்லைங்களா, ரா மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல ப்ரொடக்ஷன் பண்ண பொருளா இருக்கலாம். எத்தனை பேர் வந்து நம்முடைய ஃப்ளோர்ல வச்சிருக்கீங்க? ஃப்ளோர்லயும் சுவர் ஒட்டியும் வச்சிருக்கீங்க. ஃப்ளோர்ல இருந்து 4 to 6 இன்ச்சஸ் கேப் இருக்கணும். நம்முடைய தரையில இருந்து 4 to 6 இன்ச்சஸ் கேப் இருக்கணும். பேலட் போடுவோம் இல்லையா, பேலட் போட்டு பேலட் மேல நம்மளுடைய உணவுப் பொருள் வைக்கணும். ஓகே, தயவுசெய்து கீழே வைக்காதீங்க டைரக்டா. அதே மாதிரி நம்முடைய வால்ல இருந்து 12 to 18 இன்ச்சஸ் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். நம்முடைய சுவர்ல இருந்து 1.5 அடி இடைவெளி இருக்கணும். நம்முடைய சீலிங்ல இருந்து 60 சென்டிமீட்டர் 2 அடி இடைவெளி இருக்கும். நம்முடைய சென்ட்ரலையும் நீங்க உணவுப் பொருள் வந்து தரையை ஒட்டி இல்ல சுவர் ஒட்டியை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல கிளீன் பண்ண மாட்டோம். இட் மீன்ஸ் நம்ம அந்த இடத்துல விசிபிலிட்டி இருக்காது, நம்ம கிளீன் பண்ண மாட்டோம். சோ அந்த கேப்ல தான் பெஸ்ட்ல வந்து தங்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால வந்து கட்டாயம் இந்த மாதிரி கேப் விட்டு வைங்க உங்களுடைய உணவுப் பொருள் இருக்க இடத்துல. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சென்டர்ல பெஸ்ட் வந்துருச்சு வராம இருக்க தடுக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண வெண்டார் கூட்டு மறந்தடிக்கணும். சரிங்களா? லோக்கல் வெண்டார் கூட்டு மறந்தடிக்க கூடாது. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண வெண்டார் ஃபார்ம் 3 அண்ட் ஃபார்ம் 8 வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. சரி, நம்மளே ஓனா மறந்தடிக்க கூடாது. ஓகே, இவர் வந்தோடனே என்ன பண்ணுவாருனாக்கா நம்முடைய சென்டர்ல ஃபுல்லா ஆடிட் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட் பேர் வந்து ஸ்நாக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்நாக் ரிப்போர்ட்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சென்டர்ல எங்கெங்கெல்லாம் என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. நம்ம ஸ்டோர்ல எங்கெல்லாம் என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நமக்கு க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம வந்து விண்டோ வச்சிருப்போம், அந்த ஜன்னல் எல்லாம் காற்று வரணுக்காக திறந்து வச்சிருப்போம் இல்லையா, அப்ப என்ன ஆகும், திறந்து வைக்கும் போது வெளியில இருந்து காற்று மட்டும் வராது, அதோட சேர்த்து பூச்சி உள்ள வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு, மெஷ் அடிக்க சொல்லியிருப்பாரு. நம்முடைய வால் வந்து கிராக் விட்டு இருக்கும், அதை கவனிச்சிருக்க மாட்டோம், அதுவே காக்ரோச் வாய்ப்பு இருக்கும், அதுக்கு ஒயிட் சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும், அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கும் வாலுக்கு இடையே கொஞ்சம் கேப் இருக்கும், அதுவே கரப்பாம்பூச்சி வர வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு சிலிக்கான் போட்டு கவர் பண்ண சொல்லியிருப்பாரு. நம்ம டிரைனேஜ் உடஞ்சிருக்கோம், நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம், நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு பலகையோ இல்ல ஒரு அட்டையோ போட்டு அப்படியே நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. சோ அதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் 90% வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூலாம் சார்ட் அவுட் ஆயிடும். நம்ம சமைக்க யூஸ் பண்ற தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் யூஸ் பண்ண இல்லையா, இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணணுமா கூடாதா? கண்டிப்பா 6 months ஒன்ஸ் நம்முடைய ஃபுட்டையும் வாட்டர் நம்ம டெஸ்ட் பண்ணணும், மேண்டேட்டரி. சரிங்களா? சோ நம்ம டெஸ்ட் பண்ணி வர ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா IS 10500 இருக்கணும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா IS 10500 சொல்லுவாங்க. மொத்தம் 3 ஸ்டாண்டர்ட் இருக்கு வாட்டர்ல. ஓகேங்களா? சோ நம்ம பயன்படுத்துற தண்ணியுடைய ஸ்டாண்டர்டு மொத்தம் 3 இருக்கு. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நேச்சுரல் வாட்டர், அது வந்து IS 13428 அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப நம்மளுடைய ஓன் வாட்டர் தான் நம்ம தான் டெஸ்ட் பண்ணணும். ஐஎஸ் 10500 நம்ம தான் டெஸ்ட் பண்ணிருக்கணும். 6 months ஒன்ஸ் கம்பல்சரி. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஜூஸ் போடுறீங்க உங்க கடையில, அதுக்கு ஏதாவது ஐஸ் கியூப் பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா 3 அப்புறம் ஐஎஸ் 1348 இந்த 2 வாட்டர் ஒருவேளை நீங்க வாங்குறீங்க, என்கிட்ட ஓன் வாட்டரே கிடையாது, நான் வெளியில தான் வெண்டர் எடுத்து வாங்குறீங்க, பபிள் டாப் கேன்லாம் வாங்குறீங்க இல்லையா, சோ அந்த மாதிரி வாங்குறீங்கனாக்கா நீங்க டெஸ்ட் பண்ண அவசியம் இல்ல. நீங்க யாருக்கிட்ட இருந்து இப்போ தண்ணி வாங்குறீங்களோ அவரே டெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அந்த டெஸ்ட் பண்ண ஒரு ரிப்போர்ட் நம்ம கம்பெனி பேர்ல நீங்க வாங்கிட்டா போதும். சோ கம்பல்சரி நம்ம ஃபுட்டையும் வாட்டரையும் 6 months ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிடணும். இந்த ரிப்போர்ட்டும் கேட்பாங்க, இது நீங்க கண்டாயம் அந்தந்த கடையில நீங்க வச்சிருக்கணும், மேண்டேட்ரி. ஓகேலா? இந்த ஃபுட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட், வாட்டர் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையும். ஓகேவா? கடைசியா நார்மலா ஒரு பொருள் எதனால கெட்டு போகும்? நம்ம சமைக்கிற பொருள் எதனால கெட்டு போகும்? நம்மளுடைய பேக்கரியில இருக்க பொருளா இருக்கு இல்லைங்களா, அது கார வகைகளா இருக்கலாம், இல்ல பேக்கரி கேக் வகைகளா இருக்கலாம் இல்லைங்களா, இல்ல ஜூஸ் வெரைட்டியா இருக்கலாம், இதெல்லாம் எதனால கெட்டு போகும்? ஓப்பன்ல வச்சா கெட்டு போயிடும். வேற டெம்பரேச்சரா கெட்டு போகும். அடுத்து வேற என்ன ரீசனா இருக்கும்? கைப்பட்டா கெட்டு போயிடும். அடுத்து பின்னாடி வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா? ஏன்னா கிச்சன் ப்ரொடக்ஷன் இருக்கு, உங்களுக்கு டக்குன்னு தெரியும் எதனால ஒரு பொருள் கெட்டு போகுதுன்னு. மொத்தம் 21 ரீசன்ஸ் இருக்கு ஒரு உணவு பொருள் கெட்டு போறதுக்கு. மொத்தம் 21 ரீசன் இருக்கு. ஃபாரின் மேட்டர் அப்படின்னாக்கா நம்முடைய உணவு பொருள்ல உணவு அல்லாத பொருள் ஏதாவது இருந்தாக்கா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம தால் வாங்குறோம், தால பார்த்தா ஸ்டிக் இருக்க வாய்ப்பு இருக்கும், ஸ்டாப்லர் பின் இருக்கும், நம்முடைய முடி இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி உணவு அல்லாத பொருள் பேக்கெட்டுக்குள்ள இருந்துச்சாக்கா, கல் இருக்கும். சோ இது இருந்தாக்கா வந்து ஃபாரின் மேட்டர் சொல்லுவாங்க. அடிட்டிவ்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேசரிக்கு சொல்லுங்க இல்லையா, நீங்க இப்ப அந்த கலர் ஆட் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண, அதனாலேயே நம்ம பொருள் கெட்டு போயிடும். அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாத ஒரு ஏதாச்சும் ஒரு அடிட்டிவ்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதனால பொருள் கெட்டு போயிடும். யூஸ் பண்ணாலும் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணாத லோ குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரியான பொருள் யூஸ் பண்ணாலும் பொருள் கெட்டு போயிடும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம், ஐஸ்கிரீம் என்ன டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணணும்? -18 to 22 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கணும் இல்லையா. அதை வந்து நீங்க 0 to 5 வச்சுனாக்கும் அந்த டெம்பரேச்சர் கெட்டு போயிடும். நம்ம சரியான டெம்பரேச்சர் நம்ம பொருள் வைக்கணும்னா பாத்தீங்கன்னா அந்த பொருள் கெட்டு போக வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி, அதே நம்ம டிராவல் பண்ணோம், வண்டியில நீங்க கேக் கொண்டு வரீங்க, இல்ல வந்து பால் எதாவது எடுத்துட்டு வராங்க, அந்த வண்டியில பாத்தீங்கன்னா 0 to 5 டிகிரி செல்சியஸ் வச்சிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் குறைவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பால்லாம் கெட்டு போக வாய்ப்புகள் அதிகம். உணவு பார்த்தபடி 7 தூண்கள் சொல்லுவாங்க. இதுல முதல் விஷயம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பர்சனல் ஹைஜீன் சொல்லுவாங்க. தன் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் சுத்தம் அப்படின்னா என்ன? என்ன சார்? கையில் நகை வரக்கூடாது, ட்ரிம் பண்ணிருக்கணும். வேற ஷேவ் பண்ணிருக்கணும். வேற அலோவ் பண்ண வேலைக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, வேற முடி இருக்க கூடாதுல்ல, கேப் போட்டிருக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம சென்டர்ல ஃபாலோ பண்றோமா? நம்மளுடைய கிச்சன்ல கேப் போடுறது, சார்சல் நெயில் ட்ரிம் பண்றது இல்லைங்களா, உடம்பு சில வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணாம இருக்கிறது, க்ளவுஸ் யூஸ் பண்றது பண்றோமா இல்லைங்களா? பண்றோம். பாருங்க, எது கேப் போட சொல்றாங்க? முடி எதுவும் கூடாது. முடி விழுந்தா என்ன ஆகும்? சாப்பாட்டுல நம்முடைய ஃபுட்ல முடி விழுந்தா என்ன ஆகும்? டைஜஷன் ஆகாது. வேற வேற என்ன ஆகும்? அதாவது அருவருப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அருவருப்பு, நீங்க சாப்பிடுற உணவு பொருளை நீங்க முடியை பார்த்துட்டாங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, அருவருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய ஒரு முடியில எவ்வளவு நுண்கிருமிகள் இருக்கும்? நம்முடைய ஒரு முடியில எவ்வளவு நுண்கிருமிகள் இருக்கும்? 20,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் நுண்கிருமிகள் இருக்கும் நம்முடைய ஒரு முடியில. அதனால வந்து என்ன பண்றோம்? தலைக்கு கேப் போட சொல்றோம். கேப்ன்றது பாத்தீங்கன்னாக்கா தலைக்கு மட்டும் கிடையாது, காது வரையும் கவர் பண்ணிடணும். கட்டாயமா நம்ம தலைக்கு மட்டும் போடக்கூடாது, காது வரையும் கவர் பண்ணிடணும். பெண்களா இருந்தா தலையை நல்லா வாரி கொண்டு போட்டு முடியெல்லாம் அந்த கேப்புக்குள்ள இருக்க மாதிரி பார்க்கணும். முடிக்கு கட்டாயம் கீழே வெளியே வரக்கூடாது. சரிங்களா? சோ நம்ம வெளியே நம்ம ஒன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில போற வரைக்கும் அந்த முடி கேப் கழட்டக்கூடாது. முடி வந்து சரி நம்ம தலை ஃபுல்லா கேப் கவர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு. அதுக்கப்புறம் எளிதில் உடையக்கூடிய பொருளை பயன்படுத்தக்கூடாது. எதெல்லாம் நம்முடைய கிச்சன்ல பயன்படுத்தக்கூடாது? கிச்சன்ல பேக் பண்ற இடத்துல, சர்வீஸ் பண்ற இடத்துல என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்தக்கூடாது? பாருங்க, கையில வந்து அதாவது எளிதில் உடையக்கூடிய பொருளாக்கா கண்ணாடி வெளியில போட்டிருக்க கூடாது. சரிங்களா? சிம்பிளான வெட்டிங் ரிங் போடலாம், கல் வச்ச மோதிரம் போட்டிருக்க கூடாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்க கூடாது, பூ வச்சிட்டு கூடாது, தொங்குற மாதிரி கம்மல் போட்டுக்கூடாது. இது எதுவுமே அலோடு கிடையாது. அதான் நீங்க வீட்டுல இருந்து வரும்போது எல்லாம் நீங்க போட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஒன்ஸ் நம்ம சென்டருக்குள்ள வந்துட்டோம், நம்மளுடைய ஏரியாக்குள்ள நம்ம யூனிட்குள்ள வந்துட்டோம்னாக்கா எல்லாத்தையும் நீங்க கையில பேக் கொண்டு வரீங்க இல்லையா, அந்த பேக்ல கழட்டி நீங்க வச்சுட்டு நீங்க ஒன்ஸ் வேலையை முடிச்சு போகும்போது திரும்பி போட்டு போகலாம். சோ இதெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்முடைய கைகளை நம்ம அடிக்கடி சுத்தப்படுத்துறோம். எப்பெல்லாம் கைகளை சுத்தப்படுத்துறோம்? எப்பெல்லாம் வெளியில இருந்து உள்ள வரமோ அப்ப கைகளை சுத்தப்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறது மாதிரி கைகளை சுத்தப்படுத்துறோம். அலர்ஜி உள்ள பொருட்களை நீங்க டச் பண்ணீங்கன்னாக்கா கைகளை சுத்தப்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரனாக்கா கண்டிப்பா கைகளை சுத்தப்படுத்தணும். சரிங்களா? அது ரொம்ப மேண்டேட்டரி, கைகளை சுத்தப்படுத்துறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரான் பயன்படுத்தி நம்ம சமைக்கும் போது எத்தனை பேர் ஏப்ரான் யூஸ் பண்றீங்க?
எதுக்கு ஏப்ரான் யூஸ் பண்ண சொல்றாங்க? ட்ரெஸ் அழுக்காகாம இருக்குவா? நம்மளுடைய சேஃப்டிக்காக ஏப்ரான் பயன்படுத்த சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நம்மளும் ஏப்ரான் பயன்படுத்தணும் நம்ம சமைக்கிறதுல. அடுத்து ப்ராப்பரான யூனிஃபார்ம் பிளஸ் வந்து கிளீனான யூனிஃபார்ம் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர் சேஃப்டி ஷூஸ் யூஸ் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த உணவு சார்ந்த தொழில் செய்யறோம் இல்லையா, ஃபுட் ரிலேட்டட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணுமா கூடாதா? எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும்? யார்கிட்ட பண்ணணும் அதை? எங்க சார்? 6 months ஒன்ஸ் பண்ணணும். எந்த டாக்டர்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும் சார்? ஓகே, கவனிங்க. எம்பிபிஎஸ் முடிச்சு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண எந்த டாக்டர் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க மெடிக்கல்ல? மொத்தம் 4 டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து மெடிக்கல் ப்ரொஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் தான் நம்ம சைன் வாங்கணும். மொத்தம் 4 டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்னு நம்மளுடைய கண் செக் பண்ணுவாங்க, ஐ செக் பண்ணுவாங்க. அடுத்து சார் சொன்ன மாதிரி ஸ்கின் செக் பண்ணுவாங்க, ஜென்ரல் பாடி செக்அப், அப்புறம் வந்து வேக்சினேஷன். சரி, அது வந்து எவ்வளவு நாளைக்கு டைம் பண்ணாக்கா 6 months ஒன்ஸ் பண்ணோம். அப்படி வருஷத்துக்கு ஒரு மாதிரி கண்டிப்பா பண்ணிடணும். ஸோ இந்த ஃபுட் அண்ட் எல்லாருக்கும் எல்லாரும் என்ன பண்ணாக்கா கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடணும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ன்றது 1:25, 25 பேர் வேலை செட்ல ஒருத்தவங்க எடுக்கணும். மற்றபடிக்கு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ன்றது எத்தனை எம்ப்ளாய் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? மேண்டேட்டரி. ஸோ கட்டாயம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடணும் இந்த பர்சனலைஸ் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லொகேஷன். நம்முடைய பில்டிங் எப்படி இருக்கணும்? நம்முடைய கிச்சன், நம்முடைய சர்வீஸ் ஏரியா, நம்ம ஸ்டோர்ல எப்படி இருக்கணும்? சுத்தமா நல்ல காற்றோட்டம் இருக்கணும், நல்ல வெளிச்சம் இருக்கணும். சரிங்களா? நல்ல காற்றோட்டம் வெளிச்சமும் கண்டிப்பா இருக்கணும். தரையும் சூரம் ஈஸியா கிளீன் பண்ற மாதிரி இருக்கணும். நம்முடைய ஃப்ளோரும் வாலும் ஈஸியா கிளீன் பண்ற மாதிரி இருக்கணும். மேல இருந்து தண்ணி லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பெயிண்ட் உறிஞ்சு வராம இருக்கணும். ஸோ நம்முடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ராசஸ் கண்ட்ரோல், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஆயிலை பத்தி உங்களுக்கு பேசியிருந்தேன் இல்லையா, ஆயிலை பத்தி சொல்லியிருந்தேன். ஒரு பொருள் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கிளீனிங் அண்ட் சானிடேஷன். இப்போ நம்ம என்ன நைஃப் கட்டிங் போர்டு யூஸ் பண்றோம் நம்முடைய கிச்சன்ல? பேக்கரிக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணாக்கா ஒயிட் கலர் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணோம். சரிங்களா? பேக்கரி அந்த டைரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாக்கா ஒயிட் கலர் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணோம். நைஃப் என்ன யூஸ் பண்றோம்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதை நம்ம வந்து சானிடைஸ் பண்ணணும். அதாவது 50 ppm சொல்லுவாங்க. அதாவது 50 parts per million சொல்லுவாங்க. 4 ml ஸ்விமிங் குளோரினுக்கு 10 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி உங்களுடைய நைஃப் கட்டிங் போர்டு ஒர்க் டேபிள் எடுத்து நீங்க சானிடைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி நம்முடைய இந்த ஃப்ளோரு பிளஸ் வந்து நைஃப் கட்டிங் போர்ட்லாம் நீங்க கட்டாயம் சானிடைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெஸ்ட் கண்ட்ரோல். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 4D சொல்லியிருந்தேன் இல்லையா, D1, D2, D3, D4. D1 அப்படின்னாக்கா டினே என்ட்ரி சொல்லுவாங்க. அதாவது எது உள்ள எந்த ஒரு பூச்சியில உள்ள வராம தடுக்கிறதுக்கு. சரிங்களா? D2னாக்கா டினே ஷெல்டர், அடுத்து டினே ஃபுட், டெஸ்ட்ராய்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ட்ரைனிங்ன்றது என்னன்னாக்கா இங்க தெரிஞ்சிட்ட விஷயங்களை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நம்மளோட வச்சுக்காம நம்ம கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு நம்ம கட்டாயம் ஷேர் பண்ணணும் ட்ரைனிங்ன்றது. டெஸ்டிங்ன்றது நம்முடைய ஃபுட் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற வாட்டரும் நம்ம சமைச்ச ஃபுட்டு என்ன பண்ணும் 6 months ஒன்ஸ் கம்பல்சரி NABL லேப்ல நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சிடணும். இந்த ரிப்போர்ட் வந்து நம்முடைய ஆபீஸ்ல, அதாவது ஆபீசர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னாக்கா கட்டாயம் கேட்பாங்க. சரி, மெடிக்கல் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட், வாட்டர் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட், ஃபுட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட், இதெல்லாத்தையும் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? உணவுப் பொருளை கலப்படம் இருந்தா இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துற குங்குமம் எதில் தயாரிக்கிறாங்க? எதில் தயாரிக்கிறாங்க சார்? மஞ்சள். வெறும் மஞ்சள் லேவா? மஞ்சளும் லெமன் ஜூஸும் சேர்ந்தா நம்ம பயன்படுத்துற குங்குமம் இல்லைங்களா? நீங்க மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ இல்ல சென்னையில இருக்க கற்பகம்பால் கோயிலுக்கோ தாளம்பூ குங்குமம் தருவாங்க இல்லையா? சோ மஞ்சள், லெமன் ஜூஸ், தாளம்பூ சேர்ந்தா அந்த குங்குமம். இப்ப நம்ம கிட்ட மஞ்சள் தூள் இருக்கு. மஞ்சள் தூள் நார்மலா என்ன கலப்படம் இருக்கும்? மஞ்சள் நார்மலா என்ன கலப்படம் இருக்கும்? மரத்தூள் இருக்கும். வேற என்ன கலப்படம் இருக்கும்? மஞ்சள்ல கலப்படம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, பாருங்க. இதுக்கு வந்து வேணாக்கா கொஞ்சமா தண்ணி. நார்மலா மஞ்சள் தண்ணியில மிக்ஸ் ஆகுமா ஆகாதா? ஆகுமா? ஒரிஜினல் மஞ்சள் ஆகுமா ஆகாதா? கவனிங்க, நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஒரிஜினல் மஞ்சள் தூள் வந்து தண்ணியில எப்பயும் மிக்ஸ் ஆகாது. சரிங்களா? ஒரிஜினல் மஞ்சள் வந்து எப்பயும் தண்ணியில மிக்ஸ் ஆகாது. இது ஒரு 20 minutes நம்ம கிட்ட வச்சா மட்டும் தான் நமக்கால கண்டுபிடிக்க முடியும். நம்ம முடிச்சுட்டு இப்ப நம்ம அடுத்து முடிக்கும் பார்க்கலாம் என்ன டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகுதுன்ட்டு. இப்ப தண்ணியில மஞ்சள் கலர் ஆயிடுச்சு இல்லையா? இன்னொரு 10 minutes கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி டிரான்ஸ்பரண்டா மாறிடும். ஒரிஜினல் மஞ்சளா இருந்தாக்கா. ஒருவேளை கலப்படமா இருந்தாலும் இந்த தண்ணி ஃபுல்லா மஞ்சள் கலராக அப்படியே இருக்கும். சரி, எப்படி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், ரிசல்ட் வரணும் நமக்கு. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? மஞ்சள்ல மொத்தம் 3 மெத்தட் நம்ம கலப்படத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இப்ப தண்ணியில பாத்துட்டோம் இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல எல்லாம் உப்புமா செஞ்சிருப்பீங்க இல்ல கேசரி செஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நல்லா கொதிக்கிற தண்ணியில நீங்க என்ன ரவையை கொட்டி கிண்டிருப்பீங்க இல்லையா? அந்த டெம்பரேச்சர்ல ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், பாதி கட் பண்ண பச்சை மிளகா போட்டினாக்கா அந்த தண்ணி வந்து ரெட் கலர்ல மாறும், இல்ல எல்லாம் சிவப்பு நிறத்துல மாறும். அப்படி மாறிச்சுனாக்கா
அந்த மஞ்சள் வந்து ஒரிஜினல் அர்த்தம். அப்படி மாறினாக்க அது கலப்படம் அர்த்தம். ஓகே, ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நான் சொன்னேன் நம்ம பயன்படுத்துற குங்குமம் எல்லாம் மஞ்சளா தான் தயாரிக்கிறாங்க சொல்லிட்டு இல்லையா. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துங்க, அந்த டிஷ்யூ பேப்பர்ல ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு மேல லைட்டா லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டீங்கன்னாக்கா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து லைட் ஆரஞ்சு கலர்ல லைட் ரெட் கலர்லயே மாறும். அப்படி மாறிச்சுனாக்கா அது வந்து ஒரிஜினல் மஞ்சள் அர்த்தம். இந்த மாதிரி ஈஸியா நீங்க மஞ்சள் இருக்க கலப்படம் தெரிஞ்சுக்கலாம் இந்த 3 மெத்தட்ல. ஓகேவா? சோ பாருங்க, இந்த தண்ணி வந்து முன்னாடி நம்ம மஞ்சள் கலர்ல பார்த்தோம் இல்லையா, இப்போ உங்க மேல மட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கா, கொஞ்சம் கிளியரா இருக்கா. சோ நம்ம விடவிடனாகும் இன்னும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டா மாற ஆரம்பிச்சோம். தண்ணி ஃபுல்லா பியூரா மாறிடும். இந்த கீழே படிஞ்சிருக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர்ல இருக்கும். சரிங்களா? தண்ணி டிரான்ஸ்போர்ட்டா மாறிட்டு கீழே படிக்கலாம் மஞ்சள் கலரா இருந்தாக்கா அது வந்து ஒரிஜினல் மஞ்சள் அர்த்தம். ஒருவேளை தண்ணி வந்து ஃபுல்லா எல்லோ கலரா இருக்கு ஆனா கீழே படிஞ்சா பழுப்பு நிறத்துல இருந்து அப்படின்னாக்கா அது வந்து கலப்படம் அர்த்தம். இல்ல என்ன சார் கலப்படம் பண்ணுவானாக்கா, ஒயிட் கலர் ஃபிளார்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது வெள்ளை கலர் அரிசி மாவு, கிழங்கு மாவு, மைதா மாவு, சாக் பவுடர், போர்ட்ல ஏதாவது சாக் பவுடர் இல்லையா, சாக் பவுடர் எல்லாம் கலந்துட்டு ஃபிளேவர் ஆட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வாங்குற மேல மஞ்சத்தூள்ல ஈஸியா நீங்க கலப்படத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம என்ன பெருங்காயம் சமையலுக்கு பயன்படுத்துறோம்? எல்ஜி பயன்படுத்துறோம். வேற என்ன பயன்படுத்துறோம்? டிடி பயன்படுத்துறோம். ஓகே, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து பிராண்டு. சரிங்களா? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா எல்ஜி டிடி எல்லாம் சொன்னீங்க, அது வந்து பிராண்டு. நம்ம பயன்படுத்துற பெருங்காயம் பார்த்தாங்க கூட்டு பெருங்காயம் சொல்லுவாங்க, காம்பவுண்ட் அசப்ரேட்டா பவுடர் சொல்லுவாங்க. நீங்க வாங்குற டப்பாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ கூட்டு பெருங்காயம் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வாங்குற பெருங்காயம் டப்பா இருக்குல்ல, அதுல எத்தனை பர்சன்ட் பெருங்காயத்தூள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 கிராம் உள்ள ஒரு பெருங்காயத்தூள் வாங்குறீங்க, அதுல எத்தனை பர்சன்ட் பெருங்காயத்தூள் இருக்கும்? நீங்க வாங்குற அந்த பிராண்டை சொன்னீங்க, எத்தனை பர்சன்டேஜ் பெருங்காயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இதுல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருங்காயத்தோட கலப்படத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம பயன்படுத்துற பெருங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 5-10% தான் இருக்கும். அதனால கூட்டு பெருங்காயம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்க வாங்குற பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன்ல வச்சுட்டு கீழே வந்து நீங்க நெருப்புல காமிச்சிங்க அப்படின்னாக்கா என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு தீ பிடிக்கும், இல்லாட்டி வந்து தீ பொறிகள் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா அதுல வந்து பெருங்காயத்தூள் இருக்குன்னு அர்த்தம். 5-10% இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த மாதிரி தீ பொறிகள் எதுவும் வரல அப்படின்னாக்கா அதுல 5-10% குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நீங்க வாங்குற பெருங்காயத்துல. நெருப்புல காமிக்கிறேன், இல்ல ஏதாச்சும் தீ பொறிகளோ இல்ல தீ பிடிக்குதான்றதை நீங்க பாருங்க, கவனி, பக்கத்துல இருந்து பாருங்க. வருதா? தெரியுதா? தீ பொறிக்க வருதா? ஒரு மாதிரி வருது இல்லையா? அந்த மாதிரி தீ பொறிகள் வந்துச்சுனாக்கா இதுல 5-10% பெருங்காயத்தூள் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை தீ பொறிகளே வரல அப்படின்னாக்கா இதுல வந்து 5-10% குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நீங்க வாங்குற பெருங்காயத்துல ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ வாங்குற பெருங்காயத்துல. ஓகேங்களா? இந்த மிளகுல கலப்படம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்ப பப்பாளி இலை கட் பண்ணி பாத்திருக்கீங்களா? அதுல விதை இருக்கா? பப்பாளி விதை இருக்கா? ஓகே, பாருங்க, இதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துங்க. சோ பாருங்க, மிளகு ரேட் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, அதனால கம்மியா மிளகு போடுறோம். சோ வந்து நான் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சார் கவனிங்க, இப்ப இதுல எவ்வளவு மிளகு மேல இருக்கு, எவ்வளவு மிளகு கீழே இருக்கு தெரியுது எல்லாருக்கும்? எவ்வளவு மேல இருக்கு, எவ்வளவு கீழே இருக்கு? கீழே கம்மியா இருக்கு, மேல அதிகமா இருக்குங்களா? சரி, ஓகே. இப்ப கீழே இருக்க மிளகு ஒரிஜினல், மேல இருக்க மிளகு ஒரிஜினல்? கீழே இருக்க மிளகு தான் ஒரிஜினல், மேல இருக்க மிளகு டூப்ளிகேட். டூப்ளிகேட்டும் சொல்ல முடியாது. இது 3 காரணம் சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பப்பாளி விதைகளா இருக்கலாம். நம்ம வாங்குற மிளகுல பப்பாளி விதைகள் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மிளகு வந்து பிஞ்சிலே பறிச்சிருப்பாங்க, அந்த பிஞ்சிலே பறிச்ச மிளகும் மேல வந்து மிதங்கிட்டு இருக்கும். ஓகேவா? மூணாவது காரணம் பாத்தீங்கன்னாக்கா மிளகு வந்து இப்ப எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க, பெப்பராயின்னு சொல்லி நீங்க மார்க்கெட்ல பாக்கலாம், மெடிசன் பர்பஸ்க்காக. அந்த மிளகுல எண்ணெய் எடுத்துட்டானாகும் அந்த மிளகு வெயிட்லெஸ்ஸா மாறிடும், அந்த மிளகு மேல வந்து மிதக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மேல இருக்க மிளகுலாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 400 500 ரேஞ்சில கேஜி கிடைக்கும் உங்களுக்கு. இதே கீழே இருக்க மிளகுலாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 800 1000 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும் கீழே இருக்க மிளகு. இப்ப நீங்க வீட்டுல ஒரு கிரேவி செய்றீங்க அப்படின்னாக்கா இதுல ஒரு 10 கிராம் போறீங்கன்னு வச்சுங்களேன், இதுல நீங்க ஒரு 30-40 கிராம் போட்டாதான் உங்களுக்கு அந்த பிளேவரே வரும். சரி, இந்த மாதிரி ஈஸியா நீங்க வாங்குற மிளகுல நீங்க கலப்படத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முட்டை வந்து நம்ம 2-3 மெத்தட்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பல்கா வாங்கினால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல்கா வாங்குறீங்க அப்படின்னாக்கா இப்ப நீங்க சொன்னா தண்ணியில போட்டு பாக்குற சொல்லிருந்தீங்க இல்லையா, முட்டையில பிளாஸ்டிக் முட்டை இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க பிளாஸ்டிக் முட்டை? இல்லையா? புதுக்கோட்டையில கிடையாது. சரி, ஓகே. நீங்க முட்டையை வாங்கினா தண்ணியில, மேம் சொன்ன மாதிரி தண்ணியில போட்டு பார்க்கலாம். தண்ணியில போட்டோன்னே முட்டை போய் ஃபிளாட்டா படுத்துருச்சு. சரி, இதுல காமிக்கிறேன். தண்ணியில போடுறீங்க, முட்டை போய் ஃபிளாட்டா படுத்துருச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துருச்சுனாக்கா இது வந்து 7 days ஆச்சுன்னு அர்த்தம். முட்டை தண்ணிக்குள்ள போய் கீழே பாட்டம்ல, கீழே சொல்றேன், அடியில இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துருச்சு அப்படின்னாக்கா இது வந்து 7 days ஆச்சுன்னு அர்த்தம். இதே முட்டை இந்த மாதிரி கிராஸா சாஞ்சிட்டு நிக்குது அடியில, எல்லாமே நான் அடியில சொல்லிட்டு இருக்கேன், கீழே பாட்டம்ல இந்த மாதிரி ஒன் சைடா ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி படுத்துட்டு இருக்கு நிக்குது அப்படின்னாக்கா இது வந்து 15 நாள் ஆன முட்டை. ஓகேவா?
இந்த முட்டை ஸ்ட்ரெயிட்டா அப்படி நிக்குது, தண்ணிக்குள்ள போயிட்டு நிக்குது அப்படின்னாக்கா இது வந்து 21 days ஆன முட்டை. ஓகேங்களா? இந்த முட்டை வந்து மேல மிதந்துருச்சு அப்படின்னாக்கா இது வந்து 1 month ஆன முட்டை. இந்த முட்டை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? சோ புரிஞ்சுங்களா? முட்டையில நம்ம செக் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த முட்டையை வந்து வாங்கும்போது லைட்டா கிராக் விட்டுருக்கும், பாத்திருக்கீங்களா? உடஞ்சு போயிருக்கும், இல்ல லைட்டா கிராக் விட்டுருக்கும். பாதி ரேட் எல்லாம் கொடுப்பாங்க கடைக்காரங்க. அந்த முட்டை சாப்பிடலாமா கூடாதா? பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, முட்டையை உரிக்கும் போது ஒரு பிளாக் கலர் டாட் இருக்கும், பாத்திருக்கீங்களா? சோ அந்த முட்டை யூஸ் பண்ணலாமா? அதையும் கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? அடுத்து, முட்டையை நீங்க உரிக்கும் போது இங்க மேல ஒரு லைட்டா கேப் இருக்கும், பாத்திருக்கீங்களா? மேல இல்ல கீழே ஏதாச்சும் லைட்டா கேப் இருக்கும். பாயில் பண்ணி முட்டை பாத்துருக்கலாம். அந்த முட்டை சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடலாமா? அந்த முட்டை நீங்க சாப்பிடலாம். அது கொஞ்சம் பழைய முட்டையா இருக்கும். 15 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ளான முட்டையா இருக்கும். இதே புது முட்டையா இருந்தாக்கா இந்த முட்டை ஃபுல்லா யோக் இருக்கும். சரி, இந்த சீல் உடைச்சினாக்கா உள்ள பார்த்தா ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? அந்த செல்லு உடைக்கும் போது இது ஒரு மெத்தட்ல செக் பண்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா முட்டையில டார்ச் அடிக்கலாம். முட்டையில டார்ச் அடிச்சா ஏதாவது போன் டார்ச் ஆன் பண்ணி கொடுங்க. இப்ப முட்டையில நான் டார்ச் அடிக்கிறேன், ஆப்போசிட்ல ஒளி தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்களா? இப்ப ஒளி தெரிஞ்சது நல்ல முட்டையா கெட்ட முட்டையா? நல்ல முட்டையா? ஒளி தெரிஞ்சா இது நல்ல முட்டை. ஒருவேளை ஒளி தெரியல அப்படின்னாக்கா இது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரி, இது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேவா? இந்த மாதிரி டேபிள்ல நீங்க சுத்தி விடலாம். இந்த முட்டை என்ன பண்ணுங்க, லைட்டா சுத்தி விட்டு நிப்பாட்டினாக்கா இந்த முட்டை நிக்காது. இதான் மெதுவா தான் சுத்துறேன், நிக்காது இந்த முட்டை. இதுவே லெமன் ஏதாவது இருந்தா எடுத்துருவாங்க. ஏதாச்சும் லெமன் இல்ல ரவுண்டா இருக்கிற பால் இதோட வேகமா சுத்தும், பல மடங்கு அதிக வேகத்துல சுத்தும். ஆனா நீங்க டச் பண்ணி உடனே நின்றுடும், அடுத்த ரவுண்டு சுத்தாது. ஏன்னாக்கா இந்த முட்டை ஷெல்லு தான் நீங்க நிப்பாட்டுறீங்க, அந்த முட்டைக்குள்ள இருக்க லிக்விட் வந்து சுத்திட்டு தான் இருக்கும். நல்ல முட்டையா இருந்தாக்கா. இதே கெட்டு போச்சுன்னா ஆகும், அதனால உடனே நீங்க டச் பண்ணி உடனே நின்றுடும். சரி, அந்த மாதிரி ஈஸியா நீங்க குழந்தைங்க முன்னாடி செஞ்சு காட்டலாம் நீங்க வாங்குற முட்டையை. அதே மாதிரி முட்டையை பாயில் பண்ணினாக்கா எவ்வளவு நேரத்துல சாப்பிடணும்? முட்டையை பாயில் பண்ணிட்டாக்கா எவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிடணும்? 1 hour, 20 நிமிஷத்துக்குள்ள சாப்பிடணும். இல்லைனாக்கா மேக்ஸிமம் 1/2 hour. அதுக்கு மேல அந்த முட்டையை நம்ம வச்சிருக்க கூடாது, அதுக்குள்ள நம்ம சாப்பிடணும். ஒருவேளை நீங்க காலையில பாயில் பண்ண முட்டை மதியானம் லஞ்சு நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த முட்டையை என்ன பண்ணும், ஒரு கிரேவில டாஸ் பண்ணி கொண்டு வாங்க, பிளைன் முட்டையா கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? புரோட்டீன் உள்ள எல்லா பொருளும் வந்து நம்ம ஈஸியா சீக்கிரமா வந்து இந்த கெட்ட பாக்டீரியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதனால நமக்கு தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்ணி விடும். சோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க முட்டையை மட்டும். ஓகேவா?